வெல்கம் டு த நாலேஜ் ஃபைண்ட் ஐடி வியர்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃபுல் வெப்சைட்டை ஒரு வெப்சைட்டில் இருக்கிற வெப்பேஜை எப்படி நாங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு வெப்பேஜை நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு பேஜை நாங்கள் என்ன ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் ஸ்னிப் பண்ணி எடுக்கணும். ஒரே டைமில் நாங்கள் அப்படி ஃபுல் இமேஜை கேப்சர் பண்ணி எடுக்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் ஈஸியான ஒரு டூலை யூஸ் பண்ணலாம். GoFullPage என்ற இந்த டூலை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நீங்கள் உங்களோட வெப் ப்ரௌசர் கூகுள் க்ரோம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீயாக இந்த டூலை உங்களோட எக்ஸ்டென்ஷனில் அந்த டூலை ஆட் பண்ணி கொள்ளலாம். எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ப்ளஸ் நீங்கள் போக வேண்டிய இடம் உங்களோட கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனுக்கு போகணும். இல்லாட்டா ப்ரௌசரில் சர்ச் பண்ணலாம். GoFullPage எக்ஸ்டென்ஷன் கூகுள் க்ரோமில் நீங்கள் சர்ச் பண்ணினீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக க்ரோம் வெப் ஸ்டோரில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற பிளேஸை உங்களோட ஆப்ஷனாக காட்டும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ், அதாவது க்ரோம் வெப் ஸ்டோரில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் GoFullPage எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். இதை நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், நீங்கள் ஆட் டு க்ரோமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களோட க்ரோமுக்குள்ளே ஆட் ஆகும். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆட் எக்ஸ்டென்ஷன்ன்றதை கிளிக் பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாத டைமில் ரிமூவ் ஃப்ரம் க்ரோமை கொடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணினோன்னே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டீங்க, இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிட்டீங்கன்றதை பார்க்குறதுக்கு இந்த வெல்கம் மெசேஜ் வரும். அண்ட் நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன், அதாவது இந்த பசில்ஸ் ஐக்கனில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் காட்டுதான்னு பார்க்கணும். அப்போ GoFullPage இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம், அது எக்ஸ்டென்ஷனுக்குள்ள காட்டுது. அதால் உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்கன்றதுக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பார்ப்போம் ஒரு வெப் பேஜுக்கு போயிட்டு எப்படி நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது இந்த GoFullPage என்ற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணின்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு சாம்பிள் வெப்சைட் எனக்கு போயிருக்கிறேன், W3 ஸ்கூலுக்கு. இதில் நான் ஃபுல்லாக இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணணும்னா ஸ்க்ரோல் பண்ணி தனித்தனியாக எடுக்கும். இப்போ நான் இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன்றது பார்ப்போம். இந்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்டென்ஷனை சூஸ் பண்ண வேணும். சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் கேப்சர் பண்ணுதோ, ஸ்க்ரோல் பண்ணி அந்த பேஜை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்டா கேப்சர் பண்ணிட்டுது ஃபுல்லாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த GoFullPageல உங்களோட பேஜ் ஃபுல்லாக வியூ பண்ணி காட்டுது. இதில் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை PDF ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம், மற்றது இமேஜ் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். கூடுதலாக டிஃபால்ட்டான இமேஜ் ஃபார்மேட் PNG இருக்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி JPG ஃபார்மேட்லேயும் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். PDFல எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த PDF ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் PDF ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் இந்த PDFை கிளிக் பண்ணுறேன், எலோவ் பண்ணணும். எலோவ் பண்ணினா பிறகு உங்களோட PDF இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. பிறகு நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களோட PDF க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணின பேஜ், அதாவது அந்த பேஜ் ஃபுல்லாக கேப்சர் ஆகி இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் PNG ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் PNG ஃபார்மேட்டில் இமேஜாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி இமேஜாக வியூ பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கேப்சர் பண்ண இமேஜ் உங்களுக்கு வியூ ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரிப்போர்ட் இஷ்யூ ஒரு ஃப்ளாக் ஐக்கனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் GoFullPageல ஏதாவது இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணினீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பேஜில் போய் அவங்களோட
அவையோட கம்யூனிகேட் பண்ணி உங்களோட இஷ்யூஸை வந்து ரிப்போர்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன இஷ்யூன்றதை அவைக்கு சொல்லி நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இஷ்யூஸை ரிப்போர்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இமேஜ் நீங்கள் அடுக்க எதுவும் ஃபார்மேட்டிங் பண்ண வேண்டியிருக்கும், க்ராப் பண்ண வேண்டியிருக்கும், பேக்ரவுண்ட் மாற்ற வேண்டியிருக்கும், ஷேப்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும், பிளர்ஸாக ஏதாவது லேட்டஸ்ட்டாக பிளர் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டா எதுவும் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு அந்த இமேஜில், இப்படியான விஷயங்கள் லேயர் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டிக்கு டவுன்லோட் பண்ண போகிறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறது பிடிஎஃப் பிஎன்ஜி இல்லாமல் வேறு எதுவும் ஃபைல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ப்ரீமியத்தை வந்து எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரீமியம் வந்து அவ்வளோ பெரிய காசும் இல்லை, பெர் மந்த்துக்கு வந்து ஜஸ்ட் $1 தான் நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கு. அதால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரையல் வெர்ஷன் 7 டேஸுக்கு வந்து யூஸ் பண்ணி போட்டு பிறகு நீங்கள் ப்ரீமியத்தையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எடிட் பண்ணுறதுண்டா மட்டும் இல்லாட்டிக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் FireShot ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், அதாவது நிறைய வெப்பேஜுக்கு ப்ரௌஸ் பண்ணி அங்கே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படியானதுகளை என்ன செய்யலாம், இப்போ நான் இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறேன். இன்னொரு வெப்சைட் இந்த வெப்பேஜுக்கு போகிறேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன், எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாகவே நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபைல்ஸை நான் கிளிக் பண்ணினேன்னா 2 லிங்க் காட்டுது. அதாவது முதல் போனது, இப்போ நான் போனது. நான் இப்போ போனதை நான் டவுன்லோட் பண்ணல. இது மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சு போட்டு பிறகு நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படைக்கு இதை நான் ஒரு ஃபைலில் போய் நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணி டவுன்லோட் தேவையானதை மட்டும் என்ன டிக் பண்ணி போட்டு டவுன்லோடை கொடுத்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இருக்கும். தேவையில்லாததை என்ன செய்யலாம், டிக் பண்ணிட்டு டிலீட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இருக்கு. அண்ட் வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட இமேஜ் ஃபார்மேட்டுன்ற டைப், அதாவது பிஎன்ஜியில் டவுன்லோட் ஆகிறத நீங்கள் மாற்றலாம் ஜேபிஜிக்கு. அண்ட் வந்து பிடிஎஃப்ஐயும் வந்து நீங்கள் 3A4 பேப்பருக்கு ஏற்ற மாதிரி லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரைட் மோடில் நீங்கள் மாற்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது ஈஸியான ஒரு டூலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெப் பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.